ஸோ இன்றைக்கி வந்து சிக்கனை சமையல் பார்ட் 2. ஆமாம், சூப்பர். ஸோ என்ன பண்ண போகிறோம், நார்த்தங்காய் தோலில் வந்து நார்த்தங்காய் ரசம் வச்சு நார்த்தங்காய் சாதம், அந்த தோல் இருக்கும் இல்லையா, அதை வச்சு உப்பு சாறு. ஓகே. நம்ம யூஸ்வலாக உப்பு சாறுன்றது வந்து இந்த மாதிரி இந்த ஆரஞ்சு பழத்தோல், இந்த நார்த்தங்காய் தோல், எலுமிச்சை தோல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும். நார்த்தங்காய் ரொம்ப நல்லாயிருக்கும் உப்பு சாறு. ஸோ அது வந்து இந்த உப்பு சாறு வந்து நல்லா ஒரு 10 நாள் கூட வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு. வெளியில் வச்சு அடுத்த நாள் சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த புள்ளிப்பத்தா சமயத்துலலாம் சம்டைம்ஸ் கொடுப்பாது, ஒரு மாதம் கொடுப்பாது சார் உப்பு சார். நார்த்தங்காய் ரசத்தில் வச்சு நார்த்தங்காய் சாதம், தோலில் வந்து அந்த மிச்சத்தை வச்சு உப்பு சாறு. உப்பு சாறு. ஆமாம். ஸோ இது வந்து ஒரு காய் ஒரு சமையலில் கூட சேர்த்துக்கலாம். அது நிறைய பண்ணிக்கலாம் சார். இப்போ நார்த்தங்காய் எடுக்கலையே நம்ம, நார்த்தங்காய் எடுத்தால் பண்ணியிருக்கலாம். இப்போ இது பண்ணிவிட்டு தொட்டுக்கு பொறுத்தூள் வந்து அவரைக்காய் இருக்குது, உருளைக்கிழங்கு இருக்குது, எல்லாம் ஒன்று பண்ணணும். ஓகே, பார்ப்போமா? நம்ம நார்மலாக எலுமிச்சை சாதம் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஆனால் இது வந்து நல்லெண்ணெய் விட்டு, நல்லெண்ணெய் தான் பண்ணுறேன், நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் போட்டு நார்மல் தாளிப்பு தான், வெந்தயம் மட்டும் போடக்கூடாது. நம்ம யூஸ்வலாக எலுமிச்சை சாதத்துக்கு வந்து வெந்தயப்பொடி போடுவோம். இதுக்கு வந்து இது ஆல்ரெடி இந்த எலுமிச்சை பழத்துலேயே கொஞ்சம் ஒரு தோற்பு இருக்குனால வெந்தயம் கிடையாது, மிச்சப்படி எல்லாம் சேம் தான். ஸோ இந்த கடுகு, அதுமாதிரி உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். அது அப்புறம் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் 2, சிவப்பு மிளகாய் 2, கருவேப்பிலை. ஓகே. நம்ம நிறைய வாட்டி பண்ணி காமிச்சிருப்பாங்க. அந்த கரண்டிலே அப்படியே என்ன கரண்டிலே பண்ணிவிடுயா? நம்ம அந்த சாதம் எப்படி வச்சு ஒன்று தேக்க வேண்டாம் இல்லையா? ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு தான் இல்லை இல்லை. சும்மா இருக்கும். கல்யாணத்துக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் ஆகிட்டே கிருஷ்ணன். இங்கே பார்த்து கற்றுக்கிட்டேன். நல்ல ரசம் சூப்பராக இருக்கும். என்ன வந்துட்டுல இந்த நார்த்தங்காய் நம்ம நார்த்தங்காய் நிறைய போட்டிருக்கோம். நம்ம உப்பு சாறு, கொஞ்சு, நார்த்தங்காய் ரசம், சாதம் 2 வாட்டி போட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். இது வந்து அடிக்கடி எல்லாருமே சேர்த்துக்கணும், அவ்வளோ நல்லது. இது பெனிஃபிட்ஸ் ஆனால் நீங்கள் போடுறீங்களா? ஒரு இது போட்டால் பார்க்குற சாப்பிடா கூட சாப்பிட ஆரம்பிச்சிருவேன். ஆமாம். சாதம் எடுத்து உப்பு சாதம் எடுத்துக்கிறேன். உப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ரசம் பண்ண போகிறோம். உப்பு சாறு. உப்பு சார். ஓகே. நாளைக்கு ரசம் பண்ணுறேன். உப்பு சாறு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தயவுசெய்து எல்லோரும் பண்ணி பாருங்கள். அது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. உப்பு சாறுங்கிறது எப்படின்னா என்னென்னா, 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, எண்ணெய் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு மிளகா, இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் எண்ணெய் விட்டுண்டு நல்லா வறுத்துக்கணும். வறுத்து அரைச்ச விழுது எடுத்துட்டு, புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துட்டுருக்கேன். ஆல்ரெடி இது வந்து புளிப்பு தான். ஸோ அது எந்த புளிப்பு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கலாம். சப்போஸ் புளிப்பு ரொம்ப வேண்டாம்னா இந்த புளியை குறைச்சிட்டுலாம். ஆனால் புளி கொஞ்சோண்டு போடணும், கண்டிப்பாக போட்டு பண்ணணும். இந்த குழம்பு வந்து நம்ம இந்த இப்போ நார்த்தங்காய் சாதம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு தொட்டுக்கலாம். இல்லை வெறும் சாதம் போட்டுட்டு நல்லெண்ணெய் விட்டுட்டு கூட பிரச்சனை சாப்பிட்லாம். ஓகே. பண்ணுறேன் சொன்னது எல்லாம். உப்பு சார். உப்பு இல்லை, உப்பு வைக்கணும். உப்பு தனியாக போடணும். தண்ணி கொதிக்கும் போது போடுறேன். எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். அதனால் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஓகே. வெந்தயம் எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த நார்த்தங்காயை இப்படியே கட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டு லேசாக வதக்கிட்டு கொஞ்சம் ஜலம் விட்டு நல்லா வெந்துடணும். ஓகே. வேகணும் கொஞ்சம். நல்லெண்ணெய் விட்டால் நல்லது. இது அப்படியே கொஞ்சம் அப்படியே லேசாக ஒரு பரட்டு பரட்டிட்டு நல்லா ஜலம் விட்டு வேக வைக்கிறது. வறுத்துனது வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். ஆனால் இதை பொடிப்படியாக கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. இதுதான் பொடிப்படியாக கட் பண்ணிக்கிறது அங்கே ஊரில். வெந்துட்டா குழஞ்சிடும். ஓகே. உப்பு நல்லா எப்படி குழஞ்சிருக்கு பாருங்க. அந்த மாதிரி நல்லா குழையணும். உப்பு போட்டு விட்டுட்டு அப்புறம் வந்து இந்த அரைச்சிருக்கேன். இந்த உளுத்தம்பருப்பு, வெந்தயம், கடுகு இது திரும்ப போட்டேன். ஆனால் எவ்வளோ வந்துருக்கு பார்த்தீங்களா? இதுதான் உப்பு சாறில் வந்து இதுதான். கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டால் கூட நல்லா வந்துடும். இதையும் போட்டுட்டு இந்த புளி கரைச்சி விட்டுருவேன். எல்லாம் அரைச்சி புளியும் கரைச்சி விட்டுட்டேன். கொதி வரட்டும். கொஞ்சதுக்கப்புறம் நல்லெண்ணெயில் கடுகு தாளிச்சு கொட்டுவேன். ஓகே.
இந்த நார்த்தங்காய் வந்து கொஞ்சம் துவப்பாக இருக்கும் இல்லையா, ஆமாம். அதனால எனக்கு கொஞ்சம் வெல்லம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் அது மாதிரி நல்லாயிருக்கும். அது அவன் இஷ்டம்தான், என்ன போட்டுக்கலாம் என்ன போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் போடுறேன். ஓகே. வெல்லம் போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த நல்லெண்ணெயில் கடுகு தாளிச்சிருக்கேன் இல்லையா, அதை விட்டுற வேண்டியதான். ஸோ உப்புச்சாறு தான் உப்புச்சாறு. இது இன்னைக்கு சாப்பிட்றதோட வச்சுருந்துட்டு நாளைக்கு சாப்பிட்டா தான் டேஸ்ட் அது. அப்படியா? ஆமாம், அது மறுநாள் சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டாக பழம்பத்து இருந்தாலும் அது பிடிக்கும், அது நல்லாயிருக்கும், அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது சப்போஸ் ஒன்றும் இது இல்லை அப்படின்னா பண்ணிடலாம். இது தொட்டுக்க தண்ணி உருளைக்கிழங்கு பொறுத்தல் பண்ணுறேன். சும்மா கொஞ்சம் கடலை விட்டுருக்கேன். விட்டுட்டு கடுகு போட்டு சும்மா சாதாரண உருளைக்கிழங்கு பொறுத்தல் கடுகு போட்டுட்டு அப்படியே ஸ்மாஷ் பண்ணி போட்டுருவேன். கொஞ்சம் இந்த பொடி என்ன பொடி எடுத்து வச்சுருக்கேன்னா உப்பு, வெறும் மிளகாப்பொடி, பெருங்காயம், மஞ்சப்பொடி. ஓகே. நான் யூஸ்வலாக உருளைக்கிழங்கு பொறுத்தவரைக்கும் வந்து என்ன பண்ணுவேன்னா தக்காளி நிறைய போடுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து இந்த குழம்பு இல்லையா, அந்த நார்த்தங்காய் குழம்பு வந்து கொஞ்சம் புளிப்பு இருக்கிறதுனால தக்காளி வந்து ஒன்று போட்டுட்டா போதும். தக்காளி போட இருக்குன்னு இப்போ மஞ்சப்பொடி, வெறும் மிளகாப்பொடி, உப்பு, பெருங்காயம். கொஞ்சம் லேசாக வதங்கினதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு ஸ்மாஷ் பண்ண வேண்டியதான். நார்மல் உருளைக்கிழங்கு பொறுத்தவரை ரொம்ப சாதாரண உருளை பொறுத்து. நிறைய பேருக்கு நம்ம வீடியோலலாம் வந்து கமெண்ட் போட்டுருந்தாங்க, இன்னும் பொடுத்தோல்ங்கிற என்ன மாமி. நேற்று கூட ஒரு கமெண்ட் பார்த்தேன், பொடுத்தோல் இல்லை நான் பொறுத்தூளா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தான். இது வந்து நம்ம வந்து ஸ்லாங்கில் வந்து பொடுத்தூவல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஆக்சுவலி பொடி தூவல். பொடி தூவலுக்கு போய் பொரியல்னு வந்திருக்கா, பொடுத்துவல். இல்லைன்னா பொடுத்துவல்ங்கிறது வந்து வேறு வந்து ரூட் வேர்டு வேறு ஒன்றும் தெரியல எனக்கு, அங்கே வந்திருக்கோம். கரெக்ட், நீ தான் கரெக்டு. அம்மாவோட பாட்டி சொல்லுவா சொல்லியிருக்கா. பொடுத்துவல், பொடி தூவல், பொரியல் இதெல்லாம் ஒரே மீனிங் தான். அடுத்து நார்த்தங்காய் சாதம், நார்த்தங்காய் உப்புச்சாறு, உருளைக்கிழங்கு பொறுத்தவல், அப்புறம் வந்து நான் அப்பளம் மிளகு அப்பளம் இருக்குது பண்ணுறேன் பொரிக்க. என்னென்னா அந்த எல்லா பொறுத்தலுக்குமே கொஞ்சம் நெய் விட்டு அது வாசனை தண்ணி நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்ப்ரே எப்பயுமே வந்ததுனால என்ன பண்ணுறேன்னா இப்போ எல்லா பொறுத்தல் பண்ணிவிட்டு இப்படியே நினைச்சு பார்க்குறதுக்கு அப்படியே இதுவாக இருக்கும், ரிச்சாக இருக்கும். டேஸ்ட்டு வந்து நெய் விட்டுறதுனால அது ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். இது பார்த்தா சிக்கன சமையல் மாதிரி இல்லை, கல்யாண சமையல் மாதிரி எடுத்து கிண்டல் இல்லை, நிஜமாக கல்யாண சமையல் ரேஞ்சுக்கு இருக்கே. இது ரேஞ்சுக்கு இருக்குது, ஆக்சுவலாக ரொம்ப சீப்பாக இருக்கட்டும். ரொம்ப சீப்பாக இருக்கட்டும். உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த். இந்த நார்த்தங்காய் மட்டும் கிடைக்கும் போது விடவே கூட மிஸ் பண்ணவே கூடாது. அது அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒரு என்னென்ன மேக்ஸிமம் நல்லா பண்ண முடியுமோ கிடைக்கும் போது யூஸ் பண்ணிட்டுருந்தோம். இந்த நார்த்தங்காய் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக புளிப்பு இல்லாமல் இருந்தது. அதனால சரி உப்பு சார் பண்ணேன். ஓகே, தேங்க்யூ. வளமாக வாழ்க. ஓகே.